ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோன்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வரலட்சுமி நோன்பை எப்படி வீட்டில் பூஜை சிறப்பாக பூஜை பண்ணுறது, மிகவும் எளிய முறையில் பண்ணுறது, அதாவது உங்களுடைய வீட்டுக்கு எப்படி லக்ஷ்மியை வர வைக்கிறது, வரங்களை நீங்கள் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேங்க. இது என்னைக்கு வருது அப்படின்னா, ஆடி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 4வது வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. ரொம்ப சிறப்பானது. உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வரலட்சுமி நோன்பு வருது. ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2025 ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த வரலட்சுமி நோன்பு வருது. இதை என்னென்னா ரொம்ப, அதாவது உங்களால் எந்த வகையிலுமே முடியல அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு யார் வீட்டில் கும்பிடுறாங்களோ, அவங்க யார் வீட்டில் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கிட்டு லக்ஷ்மியோடைய அனுகிரகத்தை வாங்கி உங்களுக்கு தேவையான வரங்களை வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டிலே என்னால் முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டில் கட்டாயம் வரலட்சுமி நோன்பை நீங்கள் என்ன செஞ்சிடணும், பிடிச்சிடணும். ஒவ்வொரு வீட்லேயுமே வரலட்சுமி நோன்பு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது என்ன இருந்தாலும் சரிங்க, ஒவ்வொரு வீட்லேயும் வரலட்சுமி நோன்பை கட்டாயம் நீங்கள் கும்பிடணும். ஏன்னா லக்ஷ்மிங்கிறவங்க அன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். வரங்களை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வீடு தேடி வரம் கொடுத்துட்டு போவாங்களாம். இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்புனா, ஆடி மாதத்துலேருந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை, இது 4வது வெள்ளிக்கிழமையாக வருதுங்களா, கடைசி வெள்ளிக்கிழமை தான் நம்ம வளர்பிறையில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பை கும்பிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்தே நம்ம சாமி கும்பிட்டுட்ருப்போம், அதாவது அம்மனை கும்பிட்டுட்ருப்போம். அதனால் அந்த அம்மனை கும்பிட்டதோடைய பலன் என்ன செய்வாங்க, லக்ஷ்மி என்ன செய்வாங்க, நமக்கு ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படின்னாலே எல்லா விஷயமுமே ஒரு ஓகேங்களா. சகல விதமான ஐஸ்வர்ய பிராப்தம்னா காசு மட்டும் கிடையாது. ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்குலாம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன தேவை, எல்லாத்துக்குமே பண தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு வீடு தேடி வரத்தை கொடுத்துட்டு போவாங்களாம் லக்ஷ்மி. அதனால தான் இந்த நோம்பிக்கு பேரே வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் என்னென்னா வீட்டை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சிடணும். பொதுவாகவே வரலட்சுமி விரதம் அப்படிங்கும்போது லக்ஷ்மியை நம்ம என்ன செய்யணும், ஆவாகனம் பண்ணணும். வீட்டில் ஒரு கலசம் வச்சு, அது நிறைய ப்ரொசீஜர், நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அதை வேறு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த கலசம் வைக்கிறது இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வரலட்சுமி என்ன செய்யணும், ஒரு தேங்காயில் வச்சு முகம் மாதிரி வச்சு பண்ணலாம். இல்லை இப்போ ரெடிமேடாகவும் விற்கிது. ஆனால் கட்டாயம் ஒரு கலசம் வைக்கணும். அந்த கலசத்தில் ஒன்று அரிசி போடணும், இல்லைன்னா ஜலம் விடணும். இந்த ஜலம் விடும்போது என்னென்னா நல்ல வாசனை திரவியங்களை போடுங்க. நான் ரெடிமேடாக வாங்கி இருக்கக்கூடிய ஒரு இதை வரலட்சுமியோடைய இதுவும் வச்சுருப்பேன். 2வது ஒரு கலசம் வச்சு அதில் நான் தேங்காய் வச்சுக்குவேன். அது தப்பு கிடையாது. ரெண்டுமே நான் லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி தான் வைப்பேன். ஆவாகனம் பண்ண தெரியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, அது வேறு ஒரு ப்ரொசீஜரு. பொதுவாகவே அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நிறைய பூக்களை வாங்கி வச்சுட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அம்மாவை பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமை பேசுகிறது, அவங்கள புகழ்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு. அதாவது அன்னை அப்படிங்கிறவங்க, அதாவது அது சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, பார்வதியாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும், நம்ம புகழ்ந்து பாடணும். அதுதான் பார்த்திங்கன்னா மற்ற தெய்வங்களுக்கு இல்லாமல் பெண் தெய்வங்களுக்கு மட்டும் அதிக பாடல் இருக்கும், சரஸ்வரநாமம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதனால் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் பூக்களால் அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருவாங்க. அதனால் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சரஸ்வநாமம் படிங்க, ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா லக்ஷ்மி போற்றின்னு சொல்லியிருக்கோம், அதையாவது அட்லீஸ்ட் படிச்சிருங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். யார் ஒருவர் ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணி பூஜை பண்ணி, அதாவது அந்த அக்னி இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹோமம் மாதிரி பண்ணுவோம்ல, அதில் ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணி ஆகுதி கொடுக்கறது. தாமரை இருக்கு இல்லைங்களா, அந்த தாமரையில் தேனை வச்சுக்கணும். அது தொட்டு அதை ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணி அதை நம்ம போடும்போது, ஆகுதி கொடுக்கும்போது, அதாவது பணமழை, நம்ம எத்தனை தாமரை போடுறோமோ அத்தனைக்கும் என்னென்னா பணமழையாக கொடுப்பாங்களாம். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன்.
சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துலலாம் வந்து அந்த 33வது ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது. ஸ்மரம் யோனிம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அது யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. அதெல்லாம் என்னுடைய ரிங்டோனே அதுதான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரி, நீங்கள் இந்த நோன்பு கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பலகை வச்சுக்கோங்க. அது மேலே வந்து நல்ல கோலம்லாம் போட்டு மங்களகரமாக வச்சுக்கோங்க. ஒரு மணம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு வாழை இலை பரப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா தட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பித்தளை தட்டு வச்சுக்கலாம். பொதுவாகவே எவர் சில்வர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. காந்தத்தினால ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு சக்தி வரும். அந்த சக்தி வந்து காந்த இருக்கிற மாதிரி இரும்பு இந்த மாதிரி வைக்கிறது நல்லது கிடையாது. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் பொதுவாகவே கோவில்களில் பார்த்தீங்கன்னா செம்பு யூஸ் பண்ணுவாங்க அல்லது பித்தளை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் பித்தளை குடமோ அல்லது செம்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு கலசம் வைங்க. கலசத்தில் வந்து நல்ல வாசனை திரவியங்கள் நீர் ஊற்றிக்கோங்க. தண்ணி, சந்தனம், அதை பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டுக்கோங்க. வாசனை திரவியங்களை போட்டுக்கோங்க. அப்புறம் மா இலை வைங்க. அதில் தேங்காய் வைங்க. அந்த தேங்காய்க்கு மேலே அம்மனுடைய முகம் மஞ்சள் வச்சு பண்ணினாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அம்மனாவே பாவிச்சு லக்ஷ்மியோடைய ஆவாகன மந்திரம், அதாவது அதுக்கு முத்திரை இதெல்லாம் காமிச்சு லக்ஷ்மியவே ஆவாகனம் பண்ணி அழகாக அவங்களுக்கு வந்து நகை போட்டு விடுறது, அழகுபடுத்தி விடணும். நிறைய பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது, லக்ஷ்மி சரஸ்வரநாமம், ஸ்ரீ சுக்தம் பாராயணம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நைவேத்தியமாக வந்து அன்னைக்கு அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் அல்லது அவல் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை கலரில் அவல், அவங்களுக்கு வந்து வெள்ளை நிறத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளை அவலில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, அதே மாதிரி தேங்காய் இதெல்லாம் கலந்து அவங்களுக்கு படைக்கலாம். பொதுவாகவே வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வீட்டில் சுமங்கலியை கூப்பிட்டு வஸ்திர தானம் கொடுக்கறது நல்லது. சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முறம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு முறத்தை வாங்கி அதில் வந்து சாணம்லாம் தடவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதாவது வஸ்திரம்ங்கிறது வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பீட்டும் கொடுக்கலாம் அல்லது சாரியும் கொடுக்கலாம். சேலை கொடுத்தாலும் நீங்கள் ப்ளவுஸ் பீட்டும் சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, பூவு, பழம், அதுக்கு அடுத்தது வந்து கண்ணாடி வளையல், கண்ணுக்கு போடக்கூடிய மை, பொட்டு, சீப்பு, சின்னதாக ஒரு கண்ணாடி இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கலாம். நவராத்திரி செட்டுன்னு கேட்டிங்கன்னா கடையில் வாங்கினா போய் கடையில் வாங்கணுன்னா நவராத்திரி செட்டுன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. இத்தனையும் நீங்கள் கொடுக்க முடியலன்னா வெத்தலைப்பாக்கு, ஒரு கொஞ்சம் பூ வச்சு ஒரு ப்ளவுஸ் பிட்டு ஒரு ரவிக்கையாவது வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் நீங்கள், அல்லது குடிக்கவாது ஏதாவது கொடுக்கணும். அதாவது இந்த வந்து கூழ் மாதிரியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இது மாதிரி ஏதாவது ஒரு தின்பண்டம் வீட்டில் நீங்கள் செஞ்சு அம்மனுக்கு படைச்சிட்டு அதை வந்து நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். இது வந்து கட்டாயம் இது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கம்மா. வரலட்சுமி நோன்புக்கு வந்து கட்டாயம் சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய சக்திக்கு மீறி என்னால் இதை முடியல அப்படின்னா, யார் வீட்டில் வரலட்சுமி நோன்பை விரதம் வந்து இருந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த பூஜைகளில் கலந்துக்கங்க. அம்பாளுடைய அனுகிரகம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நான் வந்து பட்டு வஸ்திரம் தானம் கொடுப்பேன் ஒவ்வொரு இதுக்குமே. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னுடைய பிரதான தொழிலே வந்து பிரசனம் பார்க்குறது, ஜோசியம் சொல்கிறது. இதில் 8ல் 1 பங்கு தானம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய இதிலேருந்து எவ்வளோ வருமானம் வருதோ அந்த இதில் 8ல் 1 பங்கை நான் தானத்துக்குன்னு சேர்த்து வச்சுட்டே வந்துடுவேன். அது வந்து இந்த ஆடி மாதம் சில விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த டைமுக்கு எடுத்து அதை நான் செலவு பண்ணிக்குவேன். ஆனால் திடீர்னு ஒரு செலவு பண்ணும்போது அது பெருசாக இருக்கும். ஆனால் அப்பப்போ நம்ம வந்து எழுதி வச்சுருவேன். வரலட்சுமி நோன்பு இதுக்கு அதுக்குன்னு போட்டு நான் தனியாக வச்சுருவேன். அந்த பணத்துலேருந்து தான் நான் எடுத்து பண்ணும்போது இது கை கிடைக்காது. பொதுவாகவே ஆடி மாதங்கிறது வருமானம் குறைவாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் வந்து இதை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் வந்து 8ல் 1 பங்கு, நீங்கள் ரூ. 8 சம்பாதிக்கிங்கன்னா ரூ. 1 தானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திர விதிகளில் சொல்லியிருக்கு. ஸோ அதை நீங்கள் முழுசாக தானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரூ. 1 தானம் பண்ணால் போதுமானது. அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்யணும், சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி டைமில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புண்ணியங்கள் சேர்க்கும். வீட்டில் வந்து கட்டாயம் அன்னைக்கு வந்து மங்களகரமாக இருக்கணும், நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும். மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ அல்லது முல்லைப்பூ இந்த மாதிரி பூக்களை யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக மகாலட்சுமிக்கு பொறுத்த வரைக்கும் வாசனை நிறைந்த பூக்கள் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. சுக்கிரன் இருக்கிறது வெள்ளை நிற வாசனை நிறைந்த பூக்களில் தான். சுக்கிரனாலே ரொம்ப ரிச்சு, அதாவது அவர் நடந்து போனாலே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி சுக்கிரன் ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, ஈஸியாக எல்லாம் கிடச்சிரும். அந்த மாதிரி
ஒரு அமைப்பு சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு. அந்த இத வந்து நீங்க மகாலட்சுமிய யாரெல்லாம் அதிக வழிபாடு பண்றாங்களோ, அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போடாமயே நெறைய விஷயங்கள், பிராப்தங்கள் தானா தேடி வரும். அதனால இன்னைக்கு கட்டாயம் எல்லாருமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். வரலட்சுமி வழிபாடு பண்ணணும். அது பண்ணும்போது உங்களுக்கு வீட்ல எப்பவுமே ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். ஏழ்மைங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட சந்ததியினருக்கும் ஏழ்மைங்கிறது எட்டி பார்க்காது. எந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காங்களோ, அந்த இடத்துல ஐஸ்வர்யமும் இருக்கும். உங்களுக்கு தேவையான பல பாக்கியங்களும் இருக்கும். பல நல்ல சக்திகள் இருக்கும். நல்ல சக்திகள் இருந்தா மட்டும் தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க. இந்த வரலட்சுமி நோம்பிய வந்து என்னன்னா, சிறப்பாக வந்து வழிபாடு பண்ணி, வரலட்சுமி கிட்ட உங்களுக்கு வேணுங்கக்கூடிய வரங்கள வாங்கிக்கங்க. அனைவருக்குமே வரலட்சுமி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.